நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. ஸ்ரீ கிருஷ்ணா ரேடியோஸ் யாதவ சங்கம் மேல குடம்பலூர், பந்தல் அமைப்பு எஸ் மலைச்சாமி கீழே குடம்பலூர். கீழே குடம்பலூர்ல எங்கள் அண்ணன் கொட்டாக ஓட்டிருக்கு. உள்ளே கொஞ்சம் இழிச்சு போட வேண்டியானே. ஒருத்தி மடியில் ஒரு உட்காந்துட்டு மருதமணிக்கு தோதா போச்சு. சேப்பிரியா தொடையில் ஏறி உட்காந்துருக்கேன். அந்த பிள்ளை அரும்பாரா இருக்கு இறங்க சொன்ன பண்ணி வள்ளிக்கிட்ட போய் உட்காந்துருக்கேன். அது ஏற்கனவே எனக்கு ரெண்டு ஒரு மிரண்டு மூய் கம்பு ஒடிச்சு இழிச்சு போடு மலைச்சாமி அண்ணே. நாடகத்தை காண வருகவர்களே இருக்கரங்குப்பை அழைத்திருந்தாலும் என் அன்பு உறவுகள், யாதவ சங்கம், யாதவர் இளைஞர் சங்கம் மற்றும் கோகுலம் பாய்ஸ் மேல குடும்பம் அத்தனை உறவுகளுக்கு நன்றி. யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலான் கிராமத்திலே பிறந்து காவல்துறைக்கு பெரும் ஒத்துழைப்பா இருப்பது இந்த காலத்திலே ஊர்காவல் படை. அந்த ஊர்காவல் படையில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற கண்டிலான் தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து மேல குடம்பலூர் பக்கத்தில் உள்ள கீழ குடம்பலூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் என் தம்பி. இன்னைக்கு கீழ குடம்பலூர் அப்படின்னு எத்தனையோ பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு கீழ குடம்பலூர் அபிராமம் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாலே உலக தமிழனுக்கெல்லாம் ஞாபகம் வர்ற ஒரே ஆள்னா யூடியூப் கணிதேன். அந்த கிராமத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை. என் தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கும். அதனை தொடர்ந்து நரிக்குடி அருகாமல் உள்ள மானூர் கிராமத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய சகோதரன் மகிழ் மீடியா. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். 3 பேர் இன்னைக்கு தான் அவங்க தப்பிச்சாங்க. நான் சாமியை கூப்பிடல. இல்லைன்னா சில ஊர்ல எல்லாம் அவங்க பண்ற பாடு சேர்ல ஏறிக்கிட்டு எடுப்பேன். இங்க சேருக்குள்ள ஒருத்தன் சாமி ஆடி இருப்பேன், அவனுக்கு தெரியாது. பட்டாக்குன்னு ஒருத்தன் எந்திரிச்சவனே சேரோட விழுந்து விடிய விடிய பார்க்குறேன், காலு செருப்பு கப்பத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. சாமி ஆண்நாள காணோம். வாழ்த்துக்கள். இன்னுமே உங்களுக்கு அடுத்த வருஷமெல்லாம் மேலே போட சொல்லிடுறேன் டிராகன். ஓகே, எல்லாத்துக்கும் நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்த என்னோட அன்பு தெய்வம், என்னுடைய வாத்தியார் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணியையா மாணவனும், நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலது உரமாக 600 வருஷம் உடமரந்தான் படுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வர வத்தல கள்ளிசேரி காளி முனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்த MKR. எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே. இந்த கூத்தாடினால் எத்தனை பேர்த்துக்கு கஞ்சி ஊத்த முடியுமோ அத்தனை பேர்த்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பாபுன்காமி மற்றும் ஹலோ எதுக்கு ஆப்புன்னு என் பேரை சொல்லும்போது உனக்கு பொது இருக்கோ? உன் மைசெட்டுக்குள்ள நான் எப்படி பாடினேன், நீ தான் கூட வளர்ந்து கழுத்த. நன்றி, போயிட்டு வரேன். தந்தானான தந்தானே மழைக்காகத்தான் வேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு. பாட்டை கெடுத்து விட்ட சொன்னேன். ஏதாவது சிட்டுக்குருவி கதை சொல்லு, லிப்டோ கதை சொல்லு. பேர் என்ன? கணேஷ் போயல. அதான் தேட முடியாதவங்க போயிடுவாங்க. யாதவ சங்க தலைவர் எங்க அண்ணே ராஜேந்திரன் சார்பாக அன்பாலயத்துக்கு 501. சரி, என்ன சொல்ல போற? உள்ள கூட ஒரு கப்ளிங்க பார்த்துட்டு போவா. ஒரு 100 கிராம் போட்டு போறியா? போய் போனேன். 1.25 லட்சம் கொடுத்து விட்டேன். அப்படியே இங்கிட்டு தனியா வாடா. சரி, இன்னும் கணேஷ் போயில இதுல வை, பாக்கெட்ல வை. போ எங்க அண்ணன் தான் அது பெரியத்தாமையன் தொங்கா சுத்துறேன். உள்ள நீ தட்டி சுத்தி வரடி மாப்பிள்ளை.
உனக்கு எருத்து வச்சு உன் வெதரை காலி பண்ணிடுவேன். உள்ள வந்துட்டு இருந்தா டான்ஸை காணா அது என்னங்க நல்ல வழியா இருக்கு, நான் எங்கே போவேன். போயிட்டு வரேன். நன்றி ராஜேந்திரன் அண்ணே, போயிட்டு வரேன். நான் உள்ள வரேன், நீ வா வா, பிடிச்சி விடுறேன். அது ஒண்ணுதான்டா செய்யல நாடக உலகத்தை. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, எழுதி வச்சாங்க. தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க, சில தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. ஏன் பெட்டிக்கார மைக்க ஆஃப் பண்ணிட்ட? அறுக்கிற ஆளத்தையும் அந்த ஆடு நம்பும், வளர்க்குற ஆளை நம்பாது. வளர்க்குற ஆள் ஒவ்வொரு நேரம் கழனி தண்ணியை கூட குடிச்சுன்னா 2 அரை அரைஞ்சு போமுண்டாங்கிட்டு போய் மேய்ஞ்சிட்டு வாண்டுவேன். இந்த வியாபாரியத்தையும் அந்த கிடா குட்டி நம்பும். அந்த வியாபாரி வந்து இந்த கிடா குட்டியை மதிக்கும் போது தொடைய ஒரு தடவார். இப்போ அந்த கிடா குட்டி நினைக்கும், இந்த வியாபாரத்துக்கு வந்துட்டாங்க. கேஎஸ்டி திவாகர் பிரதர்ஸ் டி வள்ளக்குளம் சார்பாக ரூபாய் 120 சரக்கு வாங்குற ஞாபகத்தில் கொடுக்குறான்டா. கோவிந்தா, இந்த வியாபாரியை ஏன் இந்த கிடா நம்பும்னா, அவர் இந்த கறி எவ்வளவு விழுகும், ஆடை மதிப்பார். வெதரெல்லாம் தடவுவாங்க. வெதரை பிடிச்சி இப்படி தடவும் போது அந்த கிடா நினைக்கும், நல்லா பண்ணுறேன் அவன், வீட்டுக்கு போனால் அடிச்சு விடுவான் போல. ஆனால் வளர்க்குறேன் கொத்தா அன்னைக்கு எத்தனேன், குட் பாய், நீ நல்லா டொங்காசா இருக்க அப்படின்னு நம்பி போயிடும். காலையில் 4:30 விளக்க போட்டு தூக்கி போட்டு அறுத்து போடுவேன். அதனாலதான் அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு, ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கான என்ன வேறுபாடு. எத்தனையோ பேர் எதையோ எத்தனையோ பேர் எதையோ துவையலோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. உள்ள போயிட்டு 1/4 மணி நேரத்துல வெளியே வரேங்க.